ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ இது கூடவே 6 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே சேர்ந்து கொஞ்சம் செவந்து வரட்டுங்க. இப்போ நம்ம 3 ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோங்க. இப்போ அதே பேனில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவுமே நல்லா வதக்கின பிறகு ஆற விட்டுறலாம். இப்போ 2 பீர்க்கங்காய் எடுத்துருக்கோங்க, நம்ம கழுவிட்டு எடுத்துருக்கோம். பட்டையை சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கீரல் போட்டுக்கணுங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் வேர்க்கடலை ஆறிடுச்சுங்க, மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இப்போ இது கூட நம்ம வதக்கி எடுத்த வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணீர் சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பீர்க்கங்காய்க்குள்ளே நம்ம மசாலா வச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம கட் பண்ணி எடுத்த காய் எல்லாத்துலேயுமே இதே போல் மசாலா வச்சு நம்ம எடுத்துக்கணுங்க. மீதம் மசாலா இருக்குது பாருங்கள், நம்ம கிரேவியோட சேர்த்துக்குவோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் பண்ண பீர்க்கங்காய் எடுத்து பேனில் வச்சுக்கணும்.
இப்போ பீர்க்கங்காய் ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விடணுங்க. 2 முறை இது போல் திருப்பி விட்டு நம்ம அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கணும். நம்ம ஸ்டஃப் பண்ண மசாலா மீதம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கணுங்க. இது கூட 1 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சுக்கணுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகியிருக்கு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.